அனைவருக்கும் வணக்கம். இதுதான் உங்களின் தினசரி சமையல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களோட ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப டேஸ்டான சைனீஸ் ஸ்டைல் சில்லி பால் தான் செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ஸ்வீட்டாகவும் இருக்கும், அதோடு ரொம்ப காரமாகவும் இருக்கும். இதுக்கு தேவையான பொருள், ஒரு பாக்கெட் அளவுக்கு ப்ரெட் எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டில் ஓரத்தில் உள்ள ப்ரௌன் கலர் பகுதியும் இருக்கட்டும், மேலேயும் கீழேயும் உள்ள ப்ரௌன் கலரையும் நீங்கள் எடுத்துங்க. எல்லா ப்ரெட்டையும் பிச்சு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் போட்ட பிறகு இது நல்லா நுணுக்கி எடுத்துங்க. இப்போ நல்லா பவுடராக நம்ம நுணுக்கி எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும், பிரெட் க்ரம்ஸ் மாதிரி இருக்கும். இது மாதிரி நுணுக்கி எடுத்துங்க. கொஞ்சம் ஈரத்தன்மையாக தான் இருக்கும். ஒரு பெரிய பாத்திரத்தில் இது எல்லாத்தையும் கொட்டிக்கலாம். இப்போ இதுக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துப்போம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு சேர்த்துக்க போகிறோம். இந்த சோள மாவு கண்டிப்பாக சேர்க்கணுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ப்ரெட் பால் வந்து எண்ணெய் எதுவுமே ரொம்ப உறிஞ்சிக்காமல் சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்த பிறகு இதுக்கு தேவைக்கேற்ப கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. ஏன்னா ப்ரெட்டில் ஏற்கனவே உப்பு இருக்கும், அதனால் உப்பை பார்த்து சேர்த்துங்க. சேர்த்த பிறகு இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுது 65 மாதிரி செம டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க. நம்ம போட்டிருக்க எல்லா பொருளும் அந்த ப்ரெட்டோடு கோட்டிங் ஆகணும். அப்போ தான் நம்ம சாப்பிடும் போது எல்லா இடத்துலையும் ஈவனாக அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா திக்காக பிசைஞ்சிக்கணும். நம்ம சப்பாத்தி மாவோட ரொம்ப திக்காக இருக்கணுங்க. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டோன்னா எண்ணெய் எதுவுமே உரியாமல் ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா தண்ணியை தெளித்து பிசைஞ்சிட்டேன். இந்த பதத்தில் இருக்கணும். பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவோட திக்காக இருக்குது. இந்த பதத்தில் தான் இருக்கணும். கொஞ்சமாக மாவு எடுத்து அப்படியே உருட்டிடுங்க. எந்த சைஸில் நமக்கு பால் தேவைப்படுதோ அந்த சைஸில் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் தான் உருட்டி எடுத்துருக்கேன். இதை எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு தட்டில் நான் கடலெண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நல்லா தடவிட்டு நம்ம ரெடி பண்ண அத்தனை பாலையும் இதில் அடுக்கி வச்சிடலாம். அப்போ தான் ஒட்டாமல் இருக்கும். நம்ம எல்லா பாலையும் ரெடி பண்ணிட்டோம். ஈஸியாக பொரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு எண்ணெய் சட்டி போட்டிருக்கேன். அதில் 1/2 லிட்டர் கடலெண்ணெய் விட்டு நல்லா சூடு பண்ணியிருக்கேன். இதில் நம்ம உருட்டி வச்சுருக்க பாலை எவ்வளோ போட முடியுமோ அந்த அளவுக்கு போட்டுருங்க. எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு போட்டு எடுத்துக்கலாம். இது உடனே திருப்பி விடக்கூடாது. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு அப்படியே திருப்பி விடுங்க. எல்லா பக்கமும் பொன்னிறமாக ஆகணும். எல்லா பக்கமும் பொன்னிறமாகி எண்ணெயில் உள்ள பொரியெல்லாம் அடங்கின பிறகு எடுத்துடலாம். நம்மளுடைய ஃப்ரைடு பால் ரெடி ஆகிடுச்சு. இப்படியே சாப்பிடும் போது அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ரொம்ப மொறுமொறுப்பாக இருக்கும். அப்படி 65 டேஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். நம்ம உருட்டி வச்சுருக்க எல்லா பாலையும் இதேமாரி பொரிச்சு எடுத்துருவோம். இப்போ லோ ஃப்ளேமில் அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பெரிய பேனாக போட்டிருக்கேன். இந்த பேன் நல்லா சூடானோன்னே நம்ம ப்ரெட் பால் பொரிச்ச எண்ணெய் ஒரு கரண்டி ஊற்றிங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த எண்ணெய் சூடான பிறகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வெட்டின பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த பூண்டை லைட்டாக வதக்கினா போதுங்க. அதாவது எண்ணெயில் அது சூடாகணும், அவ்வளோதான். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெட்டின வெங்காயம் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அதையும் லைட்டாக வதக்குங்க. அது எண்ணெயில் லைட்டாக சூடாகணும். அப்போ தான் நம்ம பூண்டு வெங்காயமும் சாப்பிடும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுமாரி லைட்டாக வதக்கி விட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ். அப்போ தான் சைனீஸ் ஸ்டைல் நம்மளுக்கு வரும். அடுத்தது ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் ரொம்ப சேர்த்துறாதீங்க, ரொம்ப தித்துப்பாயிடும். ஏன்னா ப்ரெட்டும் தித்துப்பாக இருக்கும். இப்போ ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. ஏன்னா சாஸில் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம சேர்த்துருக்க பொருளெல்லாம் மிக்ஸ் ஆன பிறகு இதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறோங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கிளறி விடுங்க. கிளறின பிறகு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நான் பச்சை மிளகாய் வெட்டி வச்சுருக்கேன். அந்த பச்சை மிளகாவை இதேமாரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுங்க. சேர்த்துட்டு ஒரு கையளவுக்கு கருவேப்பிலையும் தூவி விட்டுடலாம். தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இது லைட்டாக கொதிக்க விடணும். கொதி நிலை வர ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டாடணும். கரெக்டாக கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ அடுப்பை நிறுத்திடணும். கவனம், இப்போ அடுப்பை நிறுத்திட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்க எல்லா பாலையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த பேனில் இருக்கிற சூட்லேயே இது நல்லா கலந்து விடணும். அப்போ தான் இந்த ப்ரெட்டு வந்து அதில் சாஸ் எல்லாம் நல்லா உறிஞ்சிட்டு கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சைனீஸ் ஸ்டைல் ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டாகவும் காரமான ப்ரெட் சில்லி ரெடி ஆகிடுச்சு. செம டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்கள் வீட்லேயே ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.